நாம் ஆசைப்படுறது, நாம் விருப்பப்படுறது எதுவுமே நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத புலம்பல் எல்லோருக்குமே இருக்குங்க. நாம் ஆசைப்படுவதோ, நாம் விரும்புகிறதோ, நம்ம நோக்கி ஓடுவதோ நம்மளுக்கு கிடைக்காம போவதற்கு காரணம் வேறு எங்கேயுமே இல்லை. அது நமக்குள்ளே தான் இருக்குங்கிறத நம்ம உண்மை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு திசையில் ஓடிட்டுருக்கோம். நம்மளுக்குன்னு ஒன்று ஸ்பெஷலாக உருவான ஒரு விஷயம் இருக்குல்லைங்க பிறப்புலையே, அது இன்னொரு திசையில் இருக்குது. நீங்கள் அந்த திசையை கண்டடைந்து ஓடாமல் வேறு திசையில் ஓடிக்கொண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நினைத்ததும் ஆசைப்படுவதும் கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் இந்த பிரபஞ்ச தன்மையில் ஒவ்வொன்றுக்குமான ஒவ்வொரு ரகசியம் அதற்குள்ளே தான் இருக்கிறது, வெளியில் எங்கேயுமே கிடையாது. அதனால் உங்களுடைய வாழ்க்கைக்கான உன்னதங்களின் ரகசியம் உங்களுக்குள்ளே தான் இருக்குங்கிறத நீங்கள் உணரும் பொழுது அந்த பேரற்புதம் நீங்கள் ஓடி தேடி அலைந்து துன்பப்பட்டு துயரப்பட்டு இத்தனையெல்லாம் பட்டு அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. எளிதாக உங்களுக்கு கிடைத்துவிடும். அந்த எளிதாக கிடைப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, உங்களுக்குள்ள உங்களை பாருங்கள். அப்படி இருக்கிற நிலையில் நம்மளை நாம் நோக்கி நமக்கான ஒரு காரணிகளை, நம்மளுடைய சிந்தனை செயல் எதை நோக்கி இருக்கிறது, அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் என்ன வளர்ச்சி இருக்கிறது, என்ன நோக்கத்தில் நாம் சென்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த டேட்டா பேஸ் உங்களுக்கு இருக்கணும். அந்த கலெக்ட் பண்ணதில் எவ்வளோ நெகட்டிவ் இருக்குது, எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குங்கிறத நீங்கள் அப்பப்பொழுது அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். பாசிட்டிவ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், நெகட்டிவ் தூக்கி வெளியே போடுங்க. இப்படி தினமும் நீங்கள் பண்ணக்கூடிய இதில் 21 நாளில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான அந்த ஒரு பேராற்றல் என்ன, உங்களுக்கான பாதை எது, இந்த பிரபஞ்சம் உங்களை படைக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு பாதையை இங்கே வாழ்வதற்கான பொருளை சேர்ப்பதற்கு அதை ஃபிட் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதையே ஓப்பன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இந்த கால அளவுகளை எடுத்துக்கொள்ளணும். அப்போ அந்த ப்ராசஸில் நீங்கள் உங்களுக்குள்ளேயே இதை செல்ஃப் ப்ராசஸ் பண்ண தான் அது நடக்குங்கிற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்கு மேலோங்கி வரக்கூடிய ஒரு 3 விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. முதல்ல காலையில் 5 மணிக்குள்ளே எந்திரிச்சிருங்க, குளிச்சுருங்க, ஒரு 20 நிமிடம் மௌனமாக கண்ணை மூடி உட்காருங்க. எதையும் நினைக்க வேண்டாம், எது உங்கள் நினைவில் வந்தாலும் அப்படியே விட்டுருங்க. அதனுடைய போக்கை மட்டும் கவனித்து கொண்டே வாங்க, மூச்சை கவனியுங்கள், அவ்வளோதான். இதை தொடர்ந்து 21 நாள் செய்யுங்க. 5 மணிக்கு எந்திரிக்கிறது ஒன்று, குளிக்கிறது ஒன்று, 20 நிமிட தியானம், இந்த 3ஐயும் செஞ்சிங்கனாலே வரக்கூடிய அடுத்தடுத்த நிமிடங்களில் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே அது மேலோங்கி வரக்கூடிய சக்தியாக வழிநடத்தும். அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ளிருந்து உங்களுக்கான வாழ்க்கையை வழிநடத்துவதற்கான சூட்சமம். சிம்பிள், இவ்வளோ தான். வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. அங்கே போய் இங்கே போய் அதை கற்று இதை கற்று எதையும் கற்றுக்கொள்ள வேண்டாம். அதற்கு பிறகு நீங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்குள்ளிருந்தே ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் தான் இந்த இறைவனின், இந்த இயற்கையின், பிரபஞ்சத்தின் உங்களை வழிநடத்தக்கூடிய குரல். அதை கேட்பதற்கு தெளிவான நிலையில் மனதை வைத்துக் கொள்ளுங்கள், செயல்படுத்துங்கள். சிந்தனையிலிருந்து ஒன்றை தோன்றினால் அது உங்களுக்கானதாக மட்டும்தான் நீங்கள் சிந்திக்கணும். அது உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக மட்டும்தான் அந்த சிந்தனை இருக்கணும். அப்படிப்பட்ட சிந்தனை உதித்தவுடன் அதை செயலுக்கு கொண்டு வாருங்கள். எண்ணம் என்ற குப்பைக்கு கொண்டு போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். எண்ணத்தில் ஏற்படக்கூடிய குப்பைகளின் அளவுகள், அடர்த்திகள் அதிகமாகும் பொழுது உங்களுக்கே இதெல்லாம் எதிராக நிற்கும், உங்களுடைய வாழ்க்கையில் தடையை ஏற்படுத்தும். இதுதான் எது செய்தாலும் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற புலம்பலுக்கான காரணம். ஏனென்றால் எங்கேயோ இருக்கக்கூடிய திசையை விட்டு ஏதோ திசையில் ஓடிக்கொண்டு நீங்களாக புலம்பிக் கொண்டிருப்பதற்கு யாரும் காரணமில்லை என்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். உன்னதத்தில் உன்னதம் நமக்குள் தான் இருக்கின்றதை உன்னதத்தை அறிவதற்கு நீங்கள் உங்களை உங்களுக்காக நேசித்து உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி காலையில் 5 மணியில் எழுந்து குளித்து 6 மணிக்குள் தியானத்தை முடித்து அன்றாட வேலைகளில் கவனமுடன் செயல்படுங்கள். நிச்சயம் வெற்றி இருக்கிறது. இதுதான் அருளுடன் பொருளை சேர்ப்பதற்கான அடிப்படை ஞானம். இதற்கு பிறகு படிப்படியாக உங்களுக்கு இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். ஏனென்றால் அந்த பாதைக்கு நீங்கள் சென்று விட்டால் அதனுடைய போக்கில் அனைத்தும் உங்களுக்கு இயல்பாக வந்து கொண்டே இருக்கும், சுலபமாக நடந்து கொண்டே இருக்கும். அற்புதங்கள் நிகழும், வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும். அதுதான் உன்னதம், அதுதான் மெய்யான வாழ்வியல் யோகத்தின் பாதையும். அனைவரும் மெய்ஞான வாழ்வியல் யோகத்தின் பாதையில் சென்று ஞானத்துடன் அருளும் பொருளும் சேர்த்து அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கான உண்மை துண்மையுள்ள ஒரு நிலைப்பாட்டை பாதையை செல்வோம். நற்கதியுடன் அற்புதமான வாழ்க்கையை வாழ்வோம். குருவே சரணம், தாய் மாசாணியே போற்றி.